ஓம் முருகா! கந்தரலங்காரம் அருணகிரிநாதர் அருளிய ஆன்மீக அமுதத்துல, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கந்தரலங்காரம் பாடல் 38ஓட ஆழமான ஆன்மீக விளக்கம். நம்ம வாழ்க்கையில நாள் எப்படி இருந்தாலும், நம்ம வினைகள், நம்ம ராசி, நட்சத்திரம் எப்படி இருந்தாலும், ஒரு விஷயம் மட்டும் உண்மை. முருகன மனசுல கூப்பிட்டாலே போதும். அவரு நம்மள காப்பாத்துவாரு. இந்த பாடல் நமக்கு என்ன உணர்வு குடுக்குதுன்னா, நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கைய குடுக்குது. நம்மள சுத்தி என்ன பிரச்சனை இருந்தாலும், நம்மளால எதுவுமே முடியல அப்படின்னு தோணும்போது கூட, முருகன் நம்மள விட்டு போகவே மாட்டார். நீங்க முருகா அப்படின்னு உண்மையா கூப்பிட்டா போதும், அவர் உங்ககிட்ட வந்து நிப்பாரு. கந்தரலங்காரம் பாடல் எண் 38. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்றென் செய்யும், குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. இந்த பாடலோட விளக்கம், இந்த பாடல்ல பக்தர் என்ன கேட்கிறார் தெரியுமா? முருகா, நான் உன்னை அழைக்கும்போது உன்னோட திருவடி, உன் சிலம்பு, தண்டை, அழகான தோள்கள், உன் வேல் இவையெல்லாம் எனக்கு முன்னாடி தோன்றி என்னை காப்பாத்தணும் அப்படின்னு வேண்டுறாரு. அதாவது நம்ம வாழ்க்கையில பயம் வந்தாலும், இருள் சூழ்ந்தாலும் முருகனின் உருவமே நமக்கு தைரியமா வேணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட அர்த்தம். இப்போ இந்த பாடலோட சிறிய கதை வடிவில பார்ப்போம். ஒரு மனிதன் மிகவும் கஷ்டத்துல இருந்தான். எல்லா கதவுகளுமே மூடப்பட்ட மாதிரி, யாருமே உதவி செய்ய முடியாத நிலை. அவன் கடைசியா முருகா அப்படின்னு அழைத்தான். அந்த நிமிஷத்துலேருந்து அவனோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுச்சு. பிரச்சனை எல்லாம் உடனே போயிடல. ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஒரு தைரியம். அதுதான் முருகனோட அருள். நிறைவா இந்த கந்தரலங்காரம் பாடல்கள் எல்லாம் நம்ம கஷ்டத்தை மட்டும் சொல்ல வல்ல. முருகரை போற்றி பாடுவதற்கான வழி. நீங்க இந்த பாடல படிக்கும்போது, இது எனக்கானது, என் வாழ்க்கையை மேம்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையோட படிங்க. நம்ம கஷ்டத்துக்காக மட்டும் இல்ல, முருகனுக்காக பாடுறோம். அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே இருட்டா இருந்தாலும், முருகா அப்படின்னு கூப்பிடுங்க. அவர் கண்டிப்பா உங்களுக்கு துணையா இருப்பார். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட இருங்க.